ஹலோ ஆல், இது மெஷின் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 14 வீடியோ. போன 3 பார்ட்டுமே நம்ம வந்து பேண்டாஸ் டியூட்டோரியல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான மெஷின் லேர்னிங் கான்செப்ட், அதாவது ஃபீச்சர் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 9 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணணும், அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டாவை எப்படி என்கோட் பண்ணணும், அண்ட் எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் இம்பேலன்ஸ் டேட்டா செட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் அவுட்லயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் டேட்டா செட் எப்படி ட்ரெயின் அண்ட் டெஸ்டிங் டேட்டா செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக எப்படி ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுறது. நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீச்சர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக பண்ணணும். ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும். நம்ம வந்து எந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்குமே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து டேட்டா செட்டை அப்படியே மிஷின் கிட்ட கொடுத்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கோன்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணாது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதில். ஸோ நம்ம வந்து டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணுறது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆல் தி லைப்ரரிஸ். நம்மளுக்கு எப்படி லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து பேண்டாஸ் அண்ட் நம்பை டியூட்டோரியல்லே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணி அந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் அந்த லைப்ரரி நேம் ஆஸ் ஏதாவது ஷார்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் numpy as np, import pandas as pd, import matplotlib.pyplot as plt. இந்த மாதிரி நம்ம நார்மலாக லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட்டா செட். டேட்டா செட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதும் நான் வந்து பேண்டாஸ் டியூட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். எப்படி df is equal to pd.readcsv ப்ராக்கெட்குள்ள அந்த டேட்டா செட்டோட நேம். இப்படி தான் வந்து நம்ம டேட்டா செட்டையும் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். CSV ஃபைல் நம்ம வந்து இப்படி தான் இம்போர்ட் பண்ணுவோம். தேர்ட் தான் வந்து உங்களுக்கு புதுசு ஃபீச்சர் செலெக்ஷன். ஃபீச்சர் செலெக்ஷன்னா என்னன்னா, நம்ம வந்து ரெலவெண்ட் டேட்டாவை தான் மாடலுக்கு கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். தேவையில்லாத டேட்டா கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அதுவும் ஒழுங்காக ட்ரெயின் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ஒரு டேட்டா செட்டில் வந்து 1000 காலம்ஸ் இருக்கு, ஒரு 100 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவுட்புட் இந்த 100 காலம்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்கா? அவுட்புட்ன்றது என்னது? டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். இன்புட்ன்றது என்னது? இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். எந்த டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் எந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் கூட நிறைய ரிலேட் ஆயிருக்கோ அந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேணும். மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அதை ட்ரா பண்ணிடலாம். இதுக்கு தான் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? நம்ம வந்து அக்யூரஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தேவையுள்ள டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுனால நம்மளால மாடலோட அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். மாடல் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ டைமும் வந்து நிறைய எடுக்காது. அண்ட் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து தேவையில்லாத நிறைய டேட்டா கொடுத்தோம்னா நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கும் என்ன ரிலேஷன், நம்ம வந்து இதுக்கும் என்ன கொடுத்தோம்னு சொல்லி நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் கம்மியாக அண்ட் அட் தி சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்க காலம்ஸை மட்டும் தான் நம்ம வந்து மாடல் கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக், wrapper மெத்தட் அண்ட் ஃபில்டர் மெத்தட். இந்த 3 ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் மெத்தட் பற்றி பார்ப்போம். ஃபில்டர் மெத்தடில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோலையும் ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் அந்த காலம்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்? ஏஜாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம், லொக்கேஷனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ இந்த ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் என்ன பண்ணோன்னா, டேட்டாவை வந்து ஒரு ஃபுல் டேட்டாவை அது வந்து பார்க்காது. ஒரு ஃபீச்சரையும் தனியாக போய் செக் பண்ணோம். இந்த ஃபீச்சர் வந்து அவுட்புட்டோட எவ்வளோ டிபெண்ட் ஆகிருக்கு, அந்த அவுட்புட் வந்து இந்த ஃபீச்சருக்கு வந்து எவ்வளோ ரிலேட் ஆயிருக்கு, அதுக்கும் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ லோன் அப்ரூவல்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த பர்சனுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா, SR/NOன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்கம் அப்படின்ற காலம் வந்து லோன் அப்ரூவல் காலமோட எவ்வளோ ரிலேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இன்கமும் லோன் அப்ரூவல் காலமுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பெஸ்ட் ஃபீச்சராக எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஹாபீஸ்னு ஒரு காலம் இருக்குது. அந்த ஹாபீஸ் காலமுக்கும் லோன் அப்ரூவல் காலமுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாலே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஹாபீஸ்க்கும் லோன் அப்ரூவலுக்கும் வந்து பெருசாக ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ எந்த காலம்ஸ்லாம் வந்து பெருசாக ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த காலம்ஸை வந்து இது ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஸோ எந்த ஃபீச்சருக்கு வந்து டார்கெட்டோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஃபீச்சர்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மற்ற ஃபீச்சர் எல்லாமே அது ட்ராப் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டர் மெத்தட் ஒர்க் ஆகும். ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஃபில்டர் மெத்தடில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா மொத்தம் 2 மெத்தட் வந்து நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒன்று வந்து கோரிலேஷன் மெத்தட்,
கோரிலேஷன் அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு பேண்டாஸ் டியூட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். கோரிலேஷன்னா என்னது, ஒரு ஃபீச்சரும் இன்னொரு ஃபீச்சரும் எவ்வளோ டிபெண்ட் ஆயிருக்கு, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி அது கோரிலேட் ஆயிருக்கு. ஸோ 0.6 மேலே இருந்தால் அது ஒரு நல்ல கோரிலேஷன், சப்போஸ் 0.6 கீழே இருந்தால் அது வந்து நல்ல கோரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்தாலும் அது வந்து நல்ல கோரிலேஷன். ஸோ -0.6லேருந்து 1 வரைக்கும் இருந்தாலும் அது வந்து நல்ல கோரிலேஷன் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து கோரிலேஷன் மெத்தட் ஃபில்டர் மெத்தடில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த ஃபீச்சர் வந்து டார்கெட் ஃபீச்சரோட நல்ல கோரிலேட் ஆயிருக்கோ அந்த ஃபீச்சரை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அது வந்து ட்ராப் பண்ணிடும். நம்ம இப்போ இது எப்படி கோடிங் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஆஸ் யூஸ்வலாக VS கோடில் filter method.ipynb அப்படின்ற ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா போயிட்டு நீங்கள் NumPy டியூட்டோரியலை வந்து பாருங்கள், அதில் நான் வந்து கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஸ்வலாக பேண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் PD இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி லோன் அப்ரூவல் டேட்டா செட் தான் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஜ் கொடுத்துக்கிறேன், இன்கம் கொடுத்துக்கிறேன், லோன் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நான் ஒரு டிபெண்டன்ட் ஃபீச்சர், இந்த லோன் அப்ரூவல் தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இந்த ஏஜ் அண்ட் இன்கம் வச்சு லோன் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ டேட்டா செட்டை டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து டேட்டா ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணணும். DF இஸ் ஈக்குவல் டு PD டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா இப்படி கொடுத்தாலே வந்து நம்மளுக்கு அது டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் ஆகிடும். நான் இப்போ வந்து அந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்மளோட டேட்டா ஃப்ரேம். இப்போ நம்ம எப்படி வந்து கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறது, நான் வந்து ஆல்ரெடி எப்படி கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா DF.CORRன்னு கொடுத்தாலே வந்து நம்மளுக்கு வந்து கோரிலேஷன் பிரிண்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏஜ் இன்கம்க்கு வந்து கோரிலேஷன் வேண்டாம். நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஃபீச்சருக்கும் டிபெண்டன்ட் ஃபீச்சருக்கும் எவ்வளோ கோரிலேஷன் தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்குள்ளே வந்து கோரிலேஷன் வேணாம். எனக்கு வந்து நீ வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட்குள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் நீ சொல்லுன்னு நான் சொன்னேன்னா DF.CORR ஆஃப் லோன் அப்ரூவல் இதுதான் வந்து நம்மளோட டிபெண்டன்ட், அதாவது டார்கெட் காலம். எனக்கு வந்து டார்கெட் காலம்ல இருந்து மட்டும் நீ வந்து சொல்லு அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா இப்படி வந்து கிடைக்கும். நான் வந்து இதை கோரிலேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணேன்னா இப்போ வந்து ஏஜ்க்கும் லோன் அப்ரூவலுக்கும் பார்த்தீங்கன்னா 0.47 வந்து கோரிலேட் ஆயிருக்கு. அண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 0.36 வந்து கோரிலேட் ஆயிருக்கு. அண்ட் லோன் அப்ரூவல் ஆப்வியஸாக கண்டிப்பாக 1 தான் இருக்கும். சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாகவும் போகலாம் நெகட்டிவாகவும் போகலாம். பட் நம்ம கேஸில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேங்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நம்ம இதை அப்சல்யூட் வேல்யூவாக மாற்றணும். ஸோ வந்து அப்சல்யூட் வேல்யூவாக மாற்றோன்னா எப்படி மாற்றுவாங்கன்னா ஈஸி, கோரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு கோரிலேஷன் டாட் ABS. நம்மளுக்கு வந்து இங்கே எந்த சேஞ்சும் நடக்காது. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம் ஃபீச்சர்ஸை. எனக்கு வந்து 2 தான் இருக்குது. ஸோ வந்து நான் ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடுவேன் வந்து 2மே வந்து பெருசாக கோரிலேட் ஆகலை லோன் அப்ரூவலோட. சப்போஸ் எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கு, எனக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வருதுன்னா எனக்கு வந்து பார்த்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து மேனுவலாக பார்த்து கண்டுபிடிக்கிறத விட நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ட் பண்ணிடலாம் வேல்யூஸை. எப்படி சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ சார்ட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து கோரிலேஷன் டாட் சார்ட் வேல்யூஸ் வந்து பைத்தான்ல இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் வேணால் நம்ம வந்து நிறைய சார்ட்டிங் மெத்தட்ஸ் படிச்சிருப்போம். லைக் வந்து பபிள் சார்ட், குவிக் சார்ட் அந்த மாதிரி. ஸோ வந்து நம்ம இங்கே சார்ட் பண்ணிக்கிற வேல்யூஸை அண்ட் அசெண்டிங் வந்து ஃபால்ஸ். எனக்கு வந்து பெருசுலேருந்து வேணும் அப்படின்னா நான் வந்து அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து சார்ட்டட் ஃபீச்சர்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையாக இருக்கோ அதுலேருந்து லோ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ எந்த காலம் வந்து லோன் அப்ரூவலோட நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த காலம் வந்து டாப்பில் காமிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லோன் அப்ரூவல் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம வந்து ஏஜ் அண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 0.6 விட கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இது ஒரு குட் கோரிலேஷன் சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து 0.36 விட 0.47 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்கம் விட வந்து ஏஜ் வந்து லோன் அப்ரூவலை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோரிலேஷன் 1 கிட்ட இருந்தாலே அந்த ஃபீச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் -1 கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃபீச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக டார்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் வந்து கோரிலேஷன் 0 கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஃபீச்சருக்கும் அந்த டார்கெட் காலமுக்கும் வந்து ரொம்ப கம்மி ரிலேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் காலம்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
கே பெஸ்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். கே பெஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோன்னா வந்து அதே மாதிரி தான் எந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் வந்து டிபெண்டன்ட் ஃபீச்சரோட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் மட்டும் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் கே பெஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோன்னா டாப் கே ஃபீச்சர்ஸை மட்டும் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸில் இருந்தும் டாப் கே ஃபீச்சர்ஸை வந்து எடுக்கிறது அப்படின்னு தான் வந்து செலக்ட் கே பெஸ்ட் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன தேவைன்னா நம்ம ஒரு டேட்டா செட் வந்து லோட் பண்ணலாம். scikit-learn அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா செட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம வந்து அதிலேருந்து எடுத்து ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து ஃப்ரம் scikit-learn ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா sklearn டாட் டேட்டா செட்ஸ் அங்கே இருக்க டேட்டா செட்ஸ்லேருந்து எனக்கு வந்து இம்போர்ட் லோட் ஐரிஸ் அப்படின்ற ஒரு டேட்டா செட். நான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா செட்டை காமிக்கிறேன். அந்த டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணணும்னா டேட்டா இஸ் ஈக்குவல் டு லோட் ஐரிஸ். அந்த டேட்டா செட்டை வந்து நான் இப்படி கொடுத்து லோட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த டேட்டா செட் வந்து லோட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு அந்த டேட்டா செட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிடையாது. நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை டேட்டா ஃப்ரேமாக மாற்றலை, டேட்டாவாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செலக்ட் கே பெஸ்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் கே பெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுவும் நம்ம scikit-learnலேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் ஃபீச்சர் செலெக்ஷன்ற ஒரு மெத்தட்லேருந்து செலக்ட் கே பெஸ்ட்டை வந்து நீ இம்போர்ட் பண்ணிட்டோம். டேட்டாவையும் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டேட்டாவை தனித்தனியாக வந்து பிரிக்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. XY அப்படின்ற ஒரு 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். என்னோட இண்டிபெண்ட் எல்லாமே வந்து நான் எக்ஸ்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது டேட்டா எல்லாமே வந்து என்னோட இண்டிபெண்ட்குள்ளே போயிடும். அண்ட் ஒய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஒய்க்குள்ளே போயிடும். ஸோ டேட்டா எல்லாமே எக்ஸ்குள்ளே, அதாவது இண்டிபெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்குள்ளே, என்னோட டிபெண்ட் ஃபீச்சர் வந்து ஒய்க்குள்ளே போயிடும். நான் வந்து இதை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமாக மாற்றலாம் டேட்டாவை. ஸோ அதுக்கு வந்து df இஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டாவோட காலம்ஸ் டேட்டா. நம்மளுக்கு வந்து இதில் எது டேட்டா, நம்ம வந்து முதல்ல வந்து அப்படியே டேட்டாவை ஃபுல்லாக வச்சுருந்தோம். பட் நம்ம வந்து இப்போ டேட்டாவை எக்ஸ் அண்ட் ஒய்யை பிரிச்சுட்டதுனால நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து டேட்டாவை எடுத்து வந்து டேட்டா ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணிவிடுவோம். பட் வந்து நம்ம இப்போ டேட்டாவை வந்து டேட்டா தனியாகவும் டார்கெட் தனியாகவும் பிரிச்சுட்டதுனால நம்ம வந்து அந்த டேட்டாக்கு எல்லாமே என்ன காலமோட நேம் இருக்கணும்னு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். டேட்டாவை கொடுத்துட்டு அதுக்கு வந்து எந்த மாதிரி காலம் நேம் இருக்கணும், காலம் நேம் வந்து சேமாக அந்த டேட்டாவில் இருந்த ஃபீச்சர் நேம், டேட்டாவில் இருக்க ஃபீச்சர் நேம் தான் வந்து நம்மளுக்கு காலம் நேம் வந்து ஒன்றும் புதுசாக கிடையாது. அந்த ஃபீச்சர் நேம் தான் வந்து நம்மளோட காலம் நேம். இப்படி நான் கொடுத்துட்டு டிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணிப்பேன். அண்ட் டிஎஃபோட டார்கெட் வேணும். நம்மளுக்கு வந்து டேட்டா செட்டில் இன்புட் மட்டும் இருந்தால் போதுமா, அந்த டார்கெட் காலமும் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ டிஎஃப் ஆஃப் டார்கெட் அப்படின்ற ஒரு காலம்குள்ளே நான் வந்து என்ன கொடுப்பேன், டேட்டா டாட் டார்கெட் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் டிஎஃபை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்மளோட டேட்டா செட். ஸோ நம்மளுக்கு வந்து ஐரிஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளவரோட டேட்டா செட் இருக்குது. அதாவது அந்த ஐரிஸ் ஃப்ளவரோட செப்பல் லென்த் இருக்குது, செப்பல் வித் இருக்குது, பெட்டல் லென்த் இருக்குது, பெட்டல் வித் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர் வந்து ஐரிஸா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து டார்கெட். 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஐரிஸ் கிடையாது, 2 இருந்துச்சுன்னா அது வந்து ஐரிஸ்ன்னு சொல்லி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போது இதெல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ், இந்த செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் வித் எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ். இந்த டார்கெட் காலம் வந்து நம்மளோட ஒய். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தான் வந்து நம்மளோட செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து செலக்ட் கே பெஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துட்டோம். கே பெஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ செலக்ட் கே பெஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஒரு ஸ்கோரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்கோரிங் ஃபங்க்ஷன்னா என்னென்னா எந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி வந்து ஸ்கோரிங் பண்ண போகுது. லைக் வந்து நீங்கள் சொல்லுங்களேன், இது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமா இல்லைனா ரெக்ரெஷன் ப்ராப்ளமா? கண்டிப்பாக இது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்ம வந்து இது 0வா 2வான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்கோரிங் ஃபங்க்ஷன், ரெக்ரெஷன் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்கோரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கோரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து அது எந்த காலம்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து ஸ்கோரிங் பண்ணும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கோர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து எஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது எஃப் கிளாஸ் இஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அப்படின்ற ஒரு ஸ்கோரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு 2.
அதாவது எனக்கு வந்து நீ 2 ஃபீச்சர் மட்டும் கொடு, நீ வந்து 2 ஃபீச்சர் மட்டும் கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கே என்ன வேணால் கொடுக்கலாம், நான் வந்து கே வந்து 2 கொடுக்குறேன், எனக்கு வந்து 2 ஃபீச்சர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். பட் எஃப் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஆரஞ்சு கலராக ஒரு லைன் தெரியுது. இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை, எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் கே பெஸ்ட்டோட நான் வந்து எஃப் கிளாஸிஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த லைன் போயிருக்கோம். ஸோ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம செலக்ட் கே பெஸ்ட்டையும் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஒரு செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டா செட்டில் வந்து இதை யூஸ் பண்ணணும். நம்ம டேட்டா செட்டில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கே பெஸ்ட்டை வச்சு என்னோட டேட்டா செட்டை வந்து நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதிலேருந்து ஒரு பெஸ்ட்டான 2 ஃபீச்சரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் வந்து நம்ம அந்த மாடல் கிட்ட செலக்ட் கே பெஸ்ட் கிட்ட சொல்கிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ வந்து இதான் நம்மளோட எக்ஸ் என்னது, செப்பல் வித் பெட்டல் வித் தான் நம்மளோட எக்ஸ், நம்மளோட இண்டிபெண்ட் காலம்ஸ். இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னது, நியூ எக்ஸ், அதாவது புது எக்ஸில் வந்து எனக்கு வந்து 2 ஃபீச்சர் தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நான் வந்து எக்ஸ் நியூ அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே இங்கே நான் யூஸ் பண்ண அந்த வேரியபிள் கே பெஸ்ட், இந்த கே பெஸ்ட்குள்ளே தான் வந்து இந்த செலக்ட் கே பெஸ்ட் ஃபங்க்ஷனே வந்து ரன் ஆகுது. டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபிட் மெத்தட் என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அது புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபிட் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோன்னா, அது லேர்ன் பண்ண எல்லாமே ஃபிட்லேருந்து லேர்ன் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் வந்து இன்னும் கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், நம்மளோட டேட்டா எக்ஸ் வித் ரிலேட்டட் டு ஒய். அதாவது எக்ஸ் எதுக்கு வந்து ரிலேட் ஆகிருக்கும், ஒய்க்கு ரிலேட்டான எக்ஸ் மட்டும் கொடுன்னு சொல்லி நான் வந்து எக்ஸ் நியூவை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செலக்ட் கே பெஸ்ட் எடுத்த எல்லா பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட இண்டெக்ஸ் மட்டும் நான் வந்து கொடுன்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன். ஸோ நான் வந்து செலக்ட் இண்டிசஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே இதை ஸ்டோர் பண்ணுறேன். கே பெஸ்ட்லேருந்து எடுத்த இண்டிசஸ், அதாவது இண்டெக்ஸ் மட்டும் கொடு. கெட் சப்போர்ட், நம்ம வந்து கெட் சப்போர்ட்டுன்னு கொடுக்கணும். கே பெஸ்ட்லேருந்து கெட் சப்போர்ட், நம்மளுக்கு வந்து என்ன வேணும், இண்டிசஸ் வேணும், அதாவது 2 இண்டெக்ஸ் வேணும். ஸோ நான் வந்து செலக்ட் இண்டிசஸ்குள்ளே வந்து நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த இண்டெக்ஸ் வச்சு இப்போது நேம் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது காலம் நேம், எந்த காலம் நேம்லாம் வந்து அது செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து செலக்டட் ஃபீச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு df டாட் காலம்ஸ். எந்த காலம்ஸ் பிரிண்ட் பண்ணணும், df டாட் காலம்ஸ்னால் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும்ல. ஸோ நான் வந்து செலக்டட் இண்டிசஸ்ன்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து லைக் வந்து ஒரு அரேவை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். ஒரு அரேலேருந்து ஒரு வேல்யூ எப்படி எடுப்பீங்க, அதோட இண்டெக்ஸ் வச்சு தானே எடுப்பீங்க. அதே மாதிரி தான் நான் வந்து அரே ஆஃப் செலக்டட் இண்டிசஸ்லேருந்து நான் வந்து அந்த காலம் நேம் மட்டும் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து செலக்டட் ஃபீச்சர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் இது ரெண்டுமே தான் வந்து பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கு. அதாவது செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித்தை விட பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் தான் வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கு. ஸோ வந்து செலக்ட் கே பெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஃபில்டர் மெத்தட் முடிஞ்சது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ராப்பர் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.